2 சிலப்பதிகாரம். ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு பாடல் கொடுத்துருக்குறாங்க, அதனோட மீனிங் பார்க்கலாம் வாங்க. பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். நம்மை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டி கிடக்கிறது. கடலும் மலையும் கதிரும் நிலவும் மலையும் பனியும் இயற்கையின் கொடைகள் அல்லவா? அவற்றை கண்டு மகிழாதவர் உண்டா? நிலவின் குளிர்ச்சியும் கதிரவின் வெம்மையும் மலையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, இளங்கோவடிகள்னு சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரம்னாவே கண்டிப்பாக இளங்கோவடிகள்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தாங்க. தென் பாடல் கொடுத்துருக்குறாங்க, என்னன்னு சொல்லி பார்க்கலாம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் 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 அப்படின்னு சொல்லி வந்தாவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு எழுதிருங்க. தென் நெக்ஸ்ட்டு என்னென்னா வந்துட்டு அதனோட மீனிங் பேஸ் பண்ணி மற்ற 2 லைனுக்கும் பார்த்திங்கன்னா மீனிங் பேஸ் பண்ணி இது சிலப்பதிகாரம் சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ வாங்க மீனிங் பார்க்கலாம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று அங்கன் உலக அளித்தலாம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் அப்படின்னா நிலவினை போற்றும். நிலா, திங்கள்னா வந்துட்டு நிலாவை போற்றுதும் நிலாவை போற்றுதும். எதனால் நிலாவை போற்றுது அப்படின்னா கொங்கு அப்படின்னா இங்கே வந்து மகரந்தம், அலர் அப்படின்னா வந்துன்னா மலர்தல், தார் அப்படின்னா வந்துட்டு மாலை, சென்னி அப்படின்னா இங்கே சோழன். ஓகேங்களா? சோழனுடைய அதாவது குளிர்ந்த குடையை போன்று நிலவும் பார்த்திங்கன்னா குளிர்ச்சி பொருந்திய ஒளியை வந்து உலகுக்கு கொடுக்கறனால நிலவையும் போற்றுவோம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும். ஞாயிறு எதுக்கு போட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காவிரி நாடன் திகிரி போல். திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம், பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரம், மேரு அப்படின்னா இமயமலை. அதாவது காவிரி நாடன் அப்படிங்கிறது வந்து இங்கே சோழன் அவனுடைய ஆணை சக்கரம் போல பொன்மயமான இமயமலையை சுற்றி வர்றதுனால, அதாவது சூரியனும் சுற்றி வர்றதுனால ஞாயிறையும் போற்றுவோம். ஞாயிறும் அதாவது சூரியனுக்கு இன்னொரு பேர் ஞாயிறு. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும். மாமலையை எதுக்காக போற்றுறது அப்படின்னா நாம நீர் அப்படின்னா வந்து அச்சம் தரும் நீர், கடல். வேலி அப்படின்னா வந்துட்டு அதாவது எல்லையை அப்படின்னு சொல்கிறாங்க. உலகிற்கு அழிப்பு, அழினா கருணை. ஸோ அதாவது அச்சம் தரும் கடலை வந்துட்டு எல்லையாக அமைஞ்சு அந்த நாட்டில் வந்துட்டு அதாவது நாட்டுக்கு வந்துட்டு கருணையை வந்து அழிக்கிறது போல் மழையும் வந்துட்டு மேலிருந்து மழை நீரை பொழியறதுனால மாமலையும் வந்துட்டு போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த பாடல்களோட மீனிங். இந்த மீனிங்கை வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு போற்றுதும் வச்சுட்டு வந்துட்டு சிலப்பதிகாரம்னு கண்டுபிடிங்க. செகண்ட் 2 லைன் வந்துட்டு அதனோட மீனிங் வச்சுட்டு சிலப்பதிகாரம் சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்லும் பொருளும் பார்ப்போம். திங்கள் அப்படின்னா வந்துட்டு நிலவு, கொங்கு அப்படின்னா வந்து மகரந்தம், அலர் அப்படின்னா மலர்தல், திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம், பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில், மேரு அப்படின்னா இமயமலை, நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல், அலி அப்படின்னா வந்துட்டு கருணை. ஓகேங்களா? தென் கீழே வந்துட்டு நூல்வெளி கொடுத்துருக்குறாங்க. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் வந்துட்டு சேர மரபை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. இவர் காலம் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு என்பர். எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு சேரன் செங்குட்டுவன் வந்து கண்ணகிக்கு வந்துட்டு சிலை எடுத்த போது இலங்கை மன்னன் 2ஆம் கயவாகு வந்துட்டு அதுக்காக வந்திருந்தாங்க அப்படிங்கிற செய்தி மூலமாக இலங்கை மன்னன் 2ஆம் கயவாகுவோட காலம் 2ஆம் நூற்றாண்டுங்கிறதுனால 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இளங்கோவடிகள் 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? தென் இது வந்துட்டு 50 காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். இதுவே வந்துட்டு தமிழின் முதல் காப்பியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னா முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், அப்புறம் குடிமக்கள் காப்பியம் சொல்கிறாங்க, நாடக காப்பியம் அப்படின்னு நிறைய நேம் இருக்குது. தோப்பு மீனாட்சி சுந்தரனார் தான் வந்துட்டு முதல்ல குடிமக்கள் காப்பியம் அப்படிங்கிறத வந்துட்டு சொன்னார். ஓகேங்களா? தென் சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. இவ்வாழ்த்து பகுதி நமக்கு பாடமாக தந்துள்ளது. ஓகேங்களா?
தென் நெக்ஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக கொடுத்துருக்குறாங்க. கழுத்தில் சூடுவது தார். தார்னால் வந்துட்டு மாலை அப்படிங்கிற மீனிங் இருக்குது. கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்தெடுப்பது பொன் கூட்டல் கோற்று. கொங்கலர் என்பதனை கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்துட்டு கொங்கலர். அவன் ப்ளஸ் அலி போல் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது அவனளி போல். அவனளி போல் அப்படின்னு. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி. சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம். ஓகேங்களா. சிலம்பு கூட்டல் அதிகாரம் அப்படின்னா வந்து சிலம்புனுடைய கதையை வந்துட்டு சொல்கிறதுனால, மையமாக கொண்டு சொல்கிறதுனால உருவான கதைன்றதுனால சிலப்பதிகாரம்ன்ற பெயர் பெற்றது. இது பார்த்திங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று. இயற்றியவர் பார்த்திங்க அப்படின்னா இளங்கோவடிகள். இதனோட காலம் பார்த்திங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. இளங்கோவடிகள் 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ஆம் நூற்றாண்டுன்னு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு கண்ணகிக்கு வந்துட்டு சேரன் செங்குட்டுவன் வந்துட்டு சிலை எடுத்தபோது இலங்கை மன்னன் 2ஆம் கயவாகு வந்துட்டு வந்திருந்தார் அப்படிங்கிற செய்தி மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இது 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் இவர் இளங்கோவடிகள் பார்த்திங்க அப்படின்னா சேர மரபை சார்ந்தவர். அவருடைய தந்தை பார்த்திங்கன்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். தாய் பார்த்திங்க அப்படின்னா நற்றொனை. இவருடைய அண்ணன் பார்த்திங்க அப்படின்னா சேரன் செங்குட்டுவன். அதாவது கணியன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு இளங்கோவடிகள் தான் வந்துட்டு நாட்டை ஆளுவார் அப்படின்னு சொன்னதுக்காக அதை பொய்ப்பிக்கும் விதமாக வந்துட்டு துறவு வாழ்க்கை பூண்டார் வந்துட்டு இளங்கோவடிகள். தென் சிலப்பதிகாரத்தோட வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா சிலம்பு, முதற்காப்பியம், முத்தமிழ் காப்பியம், பெண்ணின் பெருமையை பேசும் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். குடிமக்கள் காப்பியம் அப்படிங்கிறத முதல்ல சொன்னவர் யார் அப்படின்னா தோப்போ மீனாட்சி சுந்தரனார். அதனால் பிராக்கெட்டில் எழுதியிருக்கிறார். ஓகேங்களா. தென் ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம், உரைநடையிட்ட பாட்டுரை செயல், இரட்டை காப்பியங்களுள் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இவ்வளோ பேர் இருக்குது. ஓகேங்களா. தென் இரட்டை காப்பியம் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படின்னு சொல்கிறாங்க. தென் சிலப்பதிகாரம் பார்த்திங்கன்னா 3 காண்டங்கள் 30 காதைகளை கொண்டது. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சிக்காண்டம் அப்படிங்கிற 3 காண்டங்களை கொண்டது. தென் புகார் காண்டம் 10 காதைகளையும், மதுரை காண்டம் 13 காதைகளும், வஞ்சிக்காண்டம் 7 காதைகளையும் கொண்டது. தென் புகார் காண்டத்து பார்த்திங்கன்னா மங்கள வாழ்த்து பாடல். எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுறது என்னது மங்கள வாழ்த்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ மங்கள வாழ்த்து பாடல் முதல் நாடுகான் காதை வரைக்கும் 10 காதைகள் பார்த்திங்கன்னா புகார் காண்டத்தில் இருக்குது. நாடு முடிஞ்சோன்னே காடில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ காடுகான் காதை முதல் கட்டுரை காதை வரை கால முடிகிற மாதிரி கட்டுரை காதைகள் வரைக்கும் 13 காதைகள் இருக்குது. தென் வஞ்சிக்காண்டம் பார்த்திங்கன்னா குன்றக்குருவை முதல் வரந்திரு காதை வரை, கடைசியில் தான் வரந்தருவாங்க. ஸோ வரந்திரு காதை வரை 7 காதைகள் இருக்குது. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு சிலப்பதிகாரம் கூறும் 3 உண்மைகள் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம் அரசியல் பிறத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படிங்கிற 3 உண்மைகளை வந்துட்டு சிலப்பதிகாரம் கூறுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் புகழுரைகள்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தை பற்றி யார் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றொரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாரதியார் சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா. தென் சிலப்பதிகார செய்யலை கருதியும் தமிழ் சாதிய அமரத்தன்மை வாய்ந்தது என்று உறுதி கொண்டிருந்தேன் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாரதியார் தான் சொல்லியிருக்கிறார். யாமறிந்த புலவரில்லே கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவைப் போல் பூமிதலில் யாங்கனும் பிறந்ததில்லை அப்படின்னு சொன்னவரும் பார்த்திங்கன்னா பாரதியார் தான். ஓகேங்களா. முதலாக தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறியில் நின்று நூல் செய்தவர் அப்படின்னா இளங்கோவடிகள் அப்படின்னு சொன்னவர் மூவா சொல்லியிருக்கிறாரு. யாரை சொல்லியிருக்காரு அப்படின்னா இளங்கோவடிகளை சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா. தென் தேனிலே ஊறிய செந்தமிழ் சுவைதோறும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. சிலப்பதிகாரத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா நாட்டுப்புற பாடல்களுக்கு சிறப்பு தந்து முதலில் பாடியவர் பார்த்திங்க அப்படின்னா இளங்கோவடிகள் தான் ஃபஸ்ட்டு பாடினார்.
தென் சைவ வைணவ நெறிகளை பாடிய சமண நூல். ஸோ சிலப்பதிகாரம் ஒரு சமண நூல். ஓகேங்களா, அது வந்து சிலப்பதிகாரம்னு சொல்கிறாங்க. பாவின் வளர்ச்சிக்கு வித்திட்ட நூல் பார்த்திங்க அப்படின்னா இந்த நூல் தான். ஓகேங்களா, ஸோ சிலப்பதிகாரம் வந்து ஒரு சமண நூல். ஓகேங்களா, தென் சிலப்பதிகாரத்துக்கு சிறந்த உரை எழுதியவர் யார் அப்படின்னா அடியார்க்கு நல்லார் தான் வந்துட்டு சிறந்த உரையை வந்துட்டு எழுதியிருக்கிறார். அடியார்க்கு நல்லார் தான் சிறந்த உரையை எழுதிக்கிறார். தென் சிலப்பதிகாரத்தில் முக்கிய கதை மாந்தர்கள் யார், ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு இதில் வந்துட்டு கொஷின் பேப்பரில் வந்துட்டு கவுந்தியடிகள் அப்படிங்க வந்து எந்த சமயத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருந்துச்சு, ஒரு கொஷின் பேப்பரில் இருந்துச்சு, அதனால் நான் சொல்ல வரேன். தென் தலைவன் பார்த்திங்க அப்படின்னா கோவலன், தலைவி பார்த்திங்கன்னா கண்ணகி, ஆடலரசி பார்த்திங்கன்னா மாதவி, கோவலனின் தந்தை வந்து மாசாத்துவான், கண்ணகியின் தந்தை மாணாக்கியன், மாதவியின் தாய் வந்து சித்ராபதி, தென் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவள் மணிமேகலை, கண்ணகியின் தோழி வந்து தேவந்திங்க, மாதவியின் தோழி வயந்தமாலை. தென் கவுந்தியடிகள் அப்படிங்கிறவங்க வந்து யார் அப்படின்னா சமண பெண் துறவி, அதாவது இதில் ஒரு முக்கிய கதை மாந்தர். அவங்க தான் வந்துட்டு கோவலனையும் கண்ணகியும் பார்த்திங்கன்னா வந்துட்டு மதுரைக்கு கூட்டிகிட்டு போன ஒரு துறவி. ஓகேங்களா, தென் இளங்கோவடிகள் வந்துட்டு யாருக்கு என்னென்ன பட்டம் தராரு அப்படின்னு சொல்லி பாருங்கள். கருணை மறவன் அப்படின்னு சொல்லி பட்டம் தராரு. யாருக்கு அப்படின்னா கோவலனுக்கு தராரு. இல்லோர் செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு கோவலனுக்கு தராரு. மண் தேய்த்த புகழ்னன்னு சொல்லிட்டு கோவலனுக்கு தராரு. கற்பின் கொழுந்து அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகிக்கு தராரு. பொற்பின் செல்வின்னு சொல்லிட்டு கண்ணகிக்கு தராரு. ஒரு மாமணியாய் உலகுக்கு ஓங்கிய திருமாமணி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகிக்கு தராரு. கற்புக்கடம் பூண்ட பொற்புடை தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகிக்கு தராரு. ஆடலரசி பார்த்திங்கன்னா மாதவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் நாடகம் ஏற்றும் நாடக கணிகை அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா மாதவி. ஓகேங்களா, தென் அவ்வளோதான். காணி நிலம் அப்படிங்கிற இதை பார்த்த உடனே வந்துட்டு பாரதியார் தான் ஞாபகத்துக்கு வரணும். காணி நிலம்ங்கிறது வந்துட்டு பாரதியாரோட கீவேர்டு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. காணி நிலம், அளப்போம், சாத்திரம், பராசக்தி இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு பாரதியாரோட கீவேர்டுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாரதியார் எனக்கு இந்தந்த மாதிரி எல்லாம் வீடு வேணும்னு சொல்லிட்டு தெய்வத்தை பார்த்து வேண்டுற மாதிரி அமைஞ்ச பாடல்கள் தான் இது. ஸோ இதை பார்த்த உடனே வந்துட்டு தெய்வத்திட்ட எனக்கு இப்படி வேணும்னு சொல்லி வந்துட்டு வீடெல்லாம் இப்படி வேணும்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னா வந்துட்டு அது பாரதியார் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதணும். ஓகேங்களா, வாங்க இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அடுக்கங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி ஏங்குகிறார்கள். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார். இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதன் தேவையை உணர்த்துகிறார். இயற்கையை பல வகையிலும் போற்றிடும் பாரதியின் கனவு இல்லத்தை பற்றி அறிவோம். அது அவரோட கனவு இல்லம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, தென் என்ன சொல்லியிருக்காருன்னா காணி நிலம் வேண்டும் பராசக்தி. காணி நிலம் அப்படின்னாவே வந்துட்டு பாரதியாரோட கீவேர்டுன்னு சொல்லி நான் அமைச்சுங்க. அது ஒரு நிலப்பகுதியை குறிக்குது காணி நிலம்ங்கிறது சொல்லிட்டு. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் அப்படின்னா வந்துட்டு அடுக்குகள் வந்துட்டு தூய நிறத்தினதாய் இருக்க வேண்டும் சொல்லி சொல்கிறார். என்னவா இருக்கணும்னு சொல்கிறாரு, தூய நிறத்தினதாய் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. அடுக்குகள் அந்த காணி நிலத்தினிடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே, கேணி அப்படின்னா என்னென்னா அப்படின்னா கிணறு அப்படின்னு சொல்லி மீனிங். அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா தென்னை மரம் பக்கத்திலே வேணும்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் நல்ல முத்துச்சுடர் போல் நிலவொளி வேணும். நிலவொளி எப்படி வேணும்னு கேட்குறாரு, நல்ல முத்துச்சுடர் போல் நிலவொளி வேணும்னு சொல்லி கேட்குறாரு. நிலவொளி எப்படி வேணும்னு கேட்குறாரு, நல்ல முத்துச்சுடர் போல் நிலவொளி வேணும்னு சொல்லி கேட்குறாரு. முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்று வந்து காதில் பட வேண்டும். அங்கே வந்துட்டு கத்தும் குயிலோசை வந்துட்டு காதில் படணும்னு சொல்லி சொல்கிறாங்க. கத்தும் குயிலோசைங்கிறது நார்மலாக குயில் என்ன பண்ணும், கூவுன்னு தான் சொல்லுவோம். கத்துன்னு சொல்லியிருக்காரு. இது ஆக்சுவலாக மரபு வலு இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவர் பெரிய கவிஞர் அப்படின்னதுனால இது வந்துட்டு மரபு வலு அமைதியாக வந்துட்டு இதை வந்து ஏற்றுக்கிறோம். ஓகேங்களா, சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்றான். சித்தம் அப்படின்னா உள்ளம், சித்தம்னா உள்ளம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தம் மகிழ்ந்திட நன்றாய் தென்றல் வர வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. சித்தம்னா வந்துட்டு உள்ளம். ஓகேங்களா, தென் சொல்லும் பொருளும்
சொல்லும் பொருளும் பார்த்திங்கன்னா காணி அப்படின்னா வந்து சில நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள்னா மாளிகையின் அடுக்குகள். ஓகேங்களா. மாடங்கள் துய்ய நிறத்தினராய் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. சித்தம் அப்படின்னா வந்துட்டு உள்ளம். மகிழ்கிறதுக்கு என்ன வேணும்? தென்றல் வர வேணும், இளம் தென்றல் வரணும்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேங்களா. தென் நூல்வெளி. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். எத்தனாம் நூற்றாண்டில்? 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். எத்தனாம் நூற்றாண்டு? 20ஆம் நூற்றாண்டு. ஸோ 20ஆம் நூற்றாண்டில் இணையற்ற கவிஞர் பாரதியார். ஸோ இவரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா சுப்பிரமணியம். இவரோட இயற்பெயர் சுப்பிரமணியம். ஓகேங்களா. இளமையிலேயே சிறப்பாக கவிப்பாடும் திறன் பெற்றவர். எட்டயபுரம் மன்னனால் பாரதி என்று பட்டம் சிறப்பிக்கப்பட்டவர். பாரதி அப்படின்னா வந்துட்டு கலைமகள் அப்படின்னு பொருள். கலைமகள் மாதிரியே கலைமகளோட அருள்னால் வந்துட்டு இவர் வந்து பாடும் திறமை பெற்ற மாதிரி பாரதி அப்படின்னு சொல்லி பாராட்டப்பட்டார். யாரால் அப்படின்னா வந்துட்டு எட்டயபுரம் மன்னரால் பாராட்டப்பட்டிருக்கிறார். யாரால்? எட்டயபுரம் மன்னரால் வந்துட்டு பாரதி அப்படின்னு சொல்லி சிறப்பிக்கப்படுகிறார். தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்று மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர். என்னென்ன புக்ஸ் எழுதியிருக்காரு அப்படின்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு அப்படிங்கிற புக்ஸ் எழுதியிருக்கிறாரு. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல நூல்களை வந்துட்டு இயற்றியிருக்கிறாரு. இந்த பாடல் பார்த்திங்க அப்படின்னா பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற தலைப்பில் வந்துட்டு இடம்பெற்றிருக்குது. என்ன தலைப்பில்? பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற தலைப்பில் இடம்பெற்றிருக்குது. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிணறு என்பதை குறிக்கும் சொல் என்ன அப்படின்னா கேணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சித்தம் என்பதன் பொருள் அப்படின்னா சித்தம்னா உள்ளம். உள்ளம் மகிழ்ந்திட தென்றல் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தென் மாடங்கள் என்பதன் பொருள் பார்த்திங்க அப்படின்னா மாளிகை அடுக்குகள். நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்மை கூட்டல் மாடங்கள். தென் நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே. முத்துச்சுடர் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது முத்துச்சுடர். நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்துட்டு நிலா ஒளி. ஓகேங்களா. தென் முத்துச்சுடர் போல நில ஒளி வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. தூய நிறத்தில் மாடங்கள் வந்து இருக்கணும்னு சொல்லி கேட்குறாரு. சித்த மகிழ்ந்திட தென்றல் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகேங்களா. காணிநிலம் தொடர்ச்சி. காணிநிலம்ல நூல்வெளியில் பார்த்தோம் 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞன் பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு. இயற்பெயர் பார்த்திங்கன்னா சுப்பிரமணியம். பாரதி அப்படிங்கிற பேர் யார் கொடுத்தாங்க அப்படின்னா எட்டயபுரம் மன்னரால் சிறப்பிக்கப்பட்டது. பாரதிங்கிற பேர் யார் கொடுத்தாங்க? எட்டயபுரம் மன்னரால் சிறப்பிக்கப்பட்டது. அவரோட நூல்கள் என்ன அப்படின்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, புதிய ஆத்திச்சூடி, பாப்பா பாட்டு, தேசிய கீதங்கள் அப்படிங்கிற நூல்கள் எழுதிக்கிறாங்க. அதுபோக அவர் வந்துட்டு உரைநடை நூல்கள் எழுதிக்கிறாரு. ஞானரதம், தராசு, சந்திரிகையின் கதை, மாதர், கலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சில உரைநடை நூல்களை எழுதியிருக்காரு. தென் இந்தியா விஜயா அப்படிங்கிற இதழ்களோட ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்காரு. தென் சுதேசமித்தர் என்ற இதழின் வந்து உதவி ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்காரு. ஓகேங்களா. தென் அவருக்கு வேறு பெயர்கள் சொல்கிறாங்க. என்னென்ன வேறு பெயர்கள் அப்படின்னா மகாகவி அப்படிங்கிற சொன்னவர் யார் அப்படின்னா வந்து ராமசாமி ஐயங்கார் அப்படிங்கிறவர் தான் மகாகவி அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகேங்களா. தென் தேசிய கவி அப்படிங்கிற பேர் இருக்குது. விடுதலை கவி, அமரகவி, செல்லிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டுக்கிட்டாரு. தென் சிந்துக்கு தந்தை அப்படின்னு சொன்னவர் வந்து பாவேந்தர் சொல்லியிருக்கிறாரு. நெடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னு சொன்னவரும் பாவேந்தர் தான். பைந்தமிழ் தேர்ப்பாகன் அப்படின்னு சொன்னவரும் பாவேந்தர் தான். யாரை சொல்லியிருக்காரு? பாரதியாரை சொல்லியிருக்காரு. தென் தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி அப்படிங்கிற ஒரு நேமும் இருக்குது. ஓகேங்களா. பாரதியின் புதுக்கவிதையின் முன்னோடி யார் அப்படின்னா வால்ட் விட்மன் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு புதுக்கவிதையின் முன்னோடி. இவரோட சாயலில் தான் வந்துட்டு பாரதியார் வந்துட்டு புதுக்கவிதைகள் வந்து எழுத ஆரம்பித்தார். தென் அவர் மேற்கோள் அப்படின்னா வந்து அவர் என்னென்ன சொன்னார் அப்படின்னு அர்த்தம். புகழுரை அப்படின்னா அவரை பற்றி மற்றவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். மேற்கோள் பார்க்கலாம் வாங்க. மேற்கோள் பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு தமிழ், நமக்கு தொழில், கவிதை,
நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுது சேராதிருத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உயிர்வை உணர்வை வளர்ப்பது தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாதர் தம்மை இழிவுபடுத்தும் மடைமையை கொளுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். உணவை பற்றி சொல்லியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார். தனி ஒருவனுக்கு, அதாவது எளிமையினால் ஒரு தமிழ் படிப்பில்லை அப்படின்னா நானிடவும் வேணும்னு சொன்னவர் பாரதிதாசன். உணவை பற்றி சொன்னவர் பாரதியார். அதாவது கல்வியை பற்றி சொன்னவர் பாரதிதாசன். ஓகேங்க. தென் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் அப்படின்னு சொன்னது பாரதியார். தென் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே அப்படின்னு சொன்னவரும் பாரதியார் தான். ஆயுதம் செய்வோம் நல்ல கைதம் செய்வோம் அப்படின்னு சொன்னவரும் பாரதியார் தான். சாதி இரண்டொழிய வேறில்லை அப்படின்னு சொன்னவரும் பாரதியார் தான். இந்த இடத்துல சாதி அப்படிங்கிற வேர்டை அதிகமாக யூஸ் பண்ணவர் பார்த்திங்கன்னா, கவிஞர் பார்த்திங்கன்னா பாரதியார் தான். சாதி இரண்டொழிய வேறில்லை, காக்கை குருவி எங்கள் ஜாதி, ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொன்னது எல்லாமே பார்த்திங்கன்னா பாரதியார் தான். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்தடி பாப்பா அப்படின்னு சொன்னவரும் பாரதியார் தான். ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை சாதியில் அப்படின்னு சொன்னவரும் பாரதியார் தான். தென் அதனோட தொடர்ச்சி பார்த்திங்கன்னா, உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கினில் ஒளி உண்டாம் அப்படின்னு சொன்னவரும் பாரதியார் தான். 30 கோடி முகமுடையார் உயிர் மொய்ப்புற ஒன்றுடையாள் அப்படின்னு சொன்னவரும் பாரதியார் தான். வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், மேலைக்கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் அப்படின்னு சொன்னவரும் பாரதியார் தான். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பாடினவரும் பாரதியார் தான். ஓகேங்களா. பாரதியாரை பற்றி புகழுரை பார்த்தீங்க அப்படின்னா யார் சொல்லியிருக்காங்கன்னா, கவிமணி தேசி விநாயகம் பிள்ளை சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா. பாட்டுக்கொரு புலவன் சொன்னவர் யார்? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஸோ பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினடா, கேட்டு கிறுகிறுத்து போனேனடா, அந்த கிறுக்கில் உளறுமொழி பொறுப்பையடா அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாரோட பாட்டினோட புகழை பற்றி பாடியிருக்காரு. ஓகேங்களா. அவ்வளோதான். காப்பியங்கள். சோழர் காலம் காப்பிய காலம் என்று அழைக்கப்படுதுங்க. ஓகேங்களா. சோழர் காலம் காப்பிய காலம் என்று அழைக்கப்படுது. ஓகேங்களா. காப்பியத்துக்கு இலக்கணம் எது கூறுனா, காப்பியம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இலக்கணம் யார் எது கூறுது அப்படின்னா தண்டி அலங்காரம் தான் கூறுது. அதை எழுதினவர் தண்டி. ஓகேங்களா. காப்பியம் பார்த்திங்கன்னா பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான காப்பியம் இருக்குது. அதில் பெருங்காப்பியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு 4 இருந்துச்சுன்னா தான் பெருங்காப்பியம். இதில் ஏதோ ஒன்று குறைஞ்சி இருந்துச்சுன்னா அது சிறுகாப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பெருங்காப்பியம் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பெருங்காப்பியங்கள் என்னென்ன, ஐஞ்சிருங்காப்பியங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஐம்பெருங்காப்பியங்கள் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் இயற்றினார். தென் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் இயற்றினார். சீவக சிந்தாமணி திருத்தக்கதேவர், வளையாபதிக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை, குண்டலகேசிக்கு பார்த்திங்கன்னா நாதகுத்தனார் அப்படிங்கிறவர் இயற்றினார். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலை குண்டலகேசி, மணிமேகலை காதில் தோடு அணிஞ்சாங்க அப்படின்னு ஆவச்சுங்க, குண்டலங்கிறது தோடு அப்படின்னு சொல்லி ஆவச்சுங்க. ஸோ மணிமேகலை குண்டலகேசி ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா பௌத்த காப்பியம். குண்டலம் அப்படிங்கிறது தோடுன்னு சொல்லி ஆரம்பிச்சுங்க. ஸோ மணிமேகலை தோடு அணிஞ்சதாக ஞாபகம் வச்சு மணிமேகலை குண்டலகேசிங்கிறது பௌத்த காப்பியம்னு சொல்லி ஆரம்பிச்சுங்க. தென் மீதி காப்பியங்கள் சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி வளையாபதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சமண காப்பியம். தென் ஐஞ்சிருங்காப்பியம் என்ன அப்படின்னா நாககுமார காப்பியம் யார் எழுதுனாங்கன்னு தெரியல. ஓகேங்களா. தென் உதயகுமாரன காப்பியம், அதுக்கும் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. யசோதர காப்பியம்க்கு வெண்ணாவலூர் உடையார்வேல் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. இந்த நீலகேசிக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. சூளாமணிக்கு பார்த்திங்கன்னா தோளாமொழி தேவர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சமண காப்பியம். ஓகேங்களா. தென் ஐம்பெருங்காப்பியம் என்ற தொடரை முதல்ல சொன்னவர் யார் அப்படின்னா மயிலைநாதர் அப்படிங்கிறவர் தான் ஐம்பெருங்காப்பியம் அப்படிங்கிற இதை முதல்ல சொன்னார். ஐஞ்செருங்காப்பியம் என்ற வழக்கினை ஏற்படுத்தியவர் பார்த்திங்கன்னா சாவை தாமோதரம் பிள்ளை அப்படிங்கிறவர்.
ஐம்பெருங்காப்பியங்கிற சொல்ல ஃபஸ்ட்டு சொன்னவர் வந்து மயிலைநாதர். ஐஞ்சிறுங்காப்பியம் என்ற வழக்கினை ஃபஸ்ட் ஏற்படுத்தினவர் வந்து தாமோதரம் பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. தென் குண்டலகேசிக்கு எதிராக தோன்றிய நூல் எது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீலகேசின்னு சொல்கிறாங்க. விருத்தப்பாவில் பாடப்பெற்ற முதல் காப்பியம் அப்படின்னா சீவக சிந்தாமணிங்க. விருத்தப்பாவில் பாடப்பெற்ற முதல் காப்பியம் என்னங்க? சீவக சிந்தாமணிங்க. தென் இரட்டை காப்பியம், ஏன் இரட்டை காப்பியம் சொல்லி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்துட்டு, இரட்டை காப்பியம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஏன் இரட்டை காப்பியம் சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு கோவலன், அதாவது சிலப்பதிகாரத்தில் கதை மாந்தர்லாம் இருக்கிற கோவலன் மாதவி அவங்களோட பொண்ணு தான் வந்துட்டு மணிமேகலை. ஸோ இந்த ரெண்டு கதை தொடர்பு கொண்டது. ஸோ அதனால் வந்துட்டு இரட்டை காப்பியம்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் இது ரெண்டுமே இது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு காலம் பார்த்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 30 காதைகள். இந்திர விழாவை பற்றி இந்த ரெண்டுலேயுமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால் வந்துட்டு இது இரட்டை காப்பியம் சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் இந்திர விழாவை பற்றி கேட்டிருந்தாங்க, ஒரு கொஷினில் கேட்டிருந்தாங்க, அது எத்தனை நாள் நடக்கும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்திர விழா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மழை வேண்டி கொண்டாடப்படும் ஒரு விழா வந்து தாங்க இந்திர விழான்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னா 28 நாள்கள் நடக்கும். இந்திர விழா எத்தனை நாள் நடக்குங்க? 28 நாள் நடக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ வரைக்கும் பார்த்த டாபிக்ஸோட தொடர்புடைய வினாக்கள். ஃபஸ்ட்டு கொஷின், குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது? அதை கூறியவர் யார்? ரெண்டாவது கொஷின், வஞ்சிக்கானத்தில் உள்ள காதை எவ்வளவு? தேர்டு கொஷின், முதலாக தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறியில் நின்று நூல் செய்தவர் இளங்கோவடிகள் என கூறியவர் யார்? ஃபோர்த்து கொஷின், பௌத்த காப்பியங்களான ஐம்பெருங்காப்பியங்கள் யாவை? ஃபிஃப்த்து கொஷின், பாரதி என பாரதியாருக்கு பட்டம் வழங்கியவர் யார்? சிக்ஸ்த்து கொஷின், பாரதியாரின் உரைநடை நூல்கள் யாவை? செவன்த்து கொஷின், பாரதியின் புதுக்கவிதை முன்னோடி யார்? எய்த்து கொஷின், பாட்டுக்கொரு புலவன் பாரதியரா என பாரதியாரை கூறியவர் யார்? நைன்த்து கொஷின், பாரதியாருக்கு வழங்கும் வேறு பெயர்கள் யாவை? 10th கொஷின், பாரதியாரின் பெற்றோர் யாவர்? அவர் பிறந்த ஊர் எது? இது வந்து நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, அதனால் நானே சொல்லிடுறேன். பாரதியாரோட பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா சின்னச்சாமி லக்ஷ்மி அம்மாள் அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா? அவரோட ஊர் பார்த்தீங்க அப்படின்னா எட்டயபுரம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் கொஷின், செந்தமிழ் தேனி என்றும் அறம்பாட வந்த அறிஞன் திறம்பாட வந்த மறவன் என்றும் பாரதியார் உலகக்கவி என்றும் பாரதியாரை கூறியவர் யார்? இதுவும் நான் எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணல, இது ஒரு பாயிண்ட்டை ஆட் பண்ணிக்கங்க. இதை சொன்னவர் வந்துட்டு பாவேந்தர் பாரதிதாசன். ஓகேங்களா? காப்பியத்திற்கு இலக்கணம் கூறும் நூல் யாது? 13th கொஷின், ஐம்பெருங்காப்பியம் ஐஞ்சிறுங்காப்பியம் என்னும் தொடரை முதலில் சொன்னவர் யார்? அவ்வளோதான்.